ஓகே, திரு கார்த்திகேயன், எந்தெந்த இடம்லாம் சிக்கலா இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய வேண்டிய இடத்திற்கு பாஜக நகர்ந்திருக்கா? முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு சிக்கல் இருந்தது. அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் அப்படின்லாம் திரு அமித்ஷா பேட்டிலாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ முதல்வர் ஆக்க வேண்டியது பழனிசாமியை பாஜகவின் கடமைங்கிற இடத்துக்கு திரு அண்ணாமலையும் திரு நயினா நாகேந்திரனும் நகர்ந்திருக்கிறாங்க. கூட்டணிக்கு திரு அமித்ஷா தான் தலைவர், நாங்க தான் தேசிய கட்சி, நாங்க தான் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, அவங்க தான் தலைவர், அவங்க தான் தலைமை அப்படின்னு பேசுனாங்க. இப்ப பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அப்படின்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கு. இப்ப எங்கெங்கெல்லாம் முரண்பாடு இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் உரசல் இருந்ததோ, நெருடல் இருந்ததோ, அந்த இடத்துல சரி செய்ய வேண்டிய இடத்திற்கு பாஜக நகர்ந்திருக்கா? ஏப்ரல் 11 கூட்டணி உறுதி செஞ்சார் இல்லையா சென்னை வந்து அமித்ஷா ஐடிசியில். அமித்ஷா சொன்னதே வார்த்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணின்னு தானே அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்த பேச்சுக்கள் தானே டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கூடி வந்து முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்யும், அதிமுகவில் ஒருவரை தேர்வு செய்வோம்னு சொல்லி அமித்ஷாவே சொன்னது. இல்லை தேசிய பாஜக தலைமை, எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு செய்யணும் எல்முருகன் சொன்னதாகட்டும், இது எல்லாமே அமித்ஷா வந்து முதல் வந்து இந்த கூட்டணியை வந்து பிரகடனப்படுத்திட்டு போனதுக்கப்புறம் பேசின பேச்சுக்கள் தானே. அப்போ திடீர்னு இன்று வந்து அண்ணாமலை சொல்லிவிட்டார், அண்ணாமலை தான் வந்து பாஜக தேசிய தலைவனுடைய வாய்ஸா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை இந்த நயினார் சொன்னதுனால இது நத்திங் இஸ் சர்டன். நான் சொல்கிறது அதுதான், பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை, இதில் பாஜக கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த வார்த்தை இப்போ அந்த திருநெல்வேலி பயணத்தப்போ, இல்லை ஒருவேளை நாளை வருகின்ற காலங்களில் ஏதோ ஒரு வாரங்களில் ஏதோ ஒரு பயணத்தப்போ அவர் பிரகடனப்படுத்துகிறார், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம்னு அவர் சொன்னால் அதைத்தான் இறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அது தொடர்ந்துட்டே இருக்கு அந்த ஏப்ரல் 1 இன்று வரை. இறுதி நிலைப்பாடுங்கிறது திரு அமித்ஷாவுடையது தான், அவர் வார்த்தை தான் இறுதி. இந்த நபர்களுடைய பேச்சுகள் எதுவுமே வந்து இறுதியானது கிடையாது. அப்ப ஏன் பேசுறாங்க? அதுதான் சொல்றேன். இன்றைய என்னன்னா, இந்த களத்தை அறிந்தவர்கள் நின்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களம் என்ன, அரசியல் களம் என்னன்னு தெரியும், மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரியும். அது தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து விட்டுட்டே போயிட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு பாஜக அதிமுக இந்த கூட்டணிக்கு உகந்ததில்லைன்றது இங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய, குறிப்பாக நயினார் நாகேந்திரன் போன்று திராவிட அரசியலை புரிந்து கொண்டவர்கள், நன்காக புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இதோடைய தாக்கம் என்னன்றது. இதை சொல்லாமல் அமித்ஷா அவர்கள் சொல்ல தவிர்த்தது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ, இல்ல தொடர்ந்து என்டிஏ ஆட்சி அப்படின்றது பாஜக ஆட்சியில் அங்கம் வைக்கும் என்று சொல்வதனால் எந்த அளவிற்கு தாக்கத்தை பொதுவாக கட்சி சார்பற்ற வாக்காளர் மத்தியிலும் சரி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தும், இது எவ்வாறு வந்து கூட்டணியுடைய வாய்ப்புகளை பாதிக்குமோ இல்லை எதிரொலிக்கும், அந்த களத்தில் எதிரொலிக்கும்ன்றது அவர் உணர்ந்தவர். இல்லை இதை அமித்ஷா உணராதவரா? அமித்ஷாவிற்கு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெரியும். ஆனால் வந்து மக்களுடைய கணக்கீடுகள் வந்து நயினார் அளவிற்கோ வந்து களத்தில் வந்து பணியாற்றிய அளவிற்கு வந்து தெரியுமான்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவருடைய கணக்கீடுன்றது வரக்கூடிய இன்புட்ஸ் பல்வேறு தரப்புகள் இருந்து வரும், அவருக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்னன்றது தெரியும். 1000 சொன்னாலும் சரி, அவர்கள் என்டிஏ என்று சொன்னாலும் சரி, இல்ல அதிமுகவில் ஒருவர் என்று அமித்ஷாவே வந்து சொன்னாலும் சரி, இங்கே பலமான கட்சி அதிமுக தான், அவர்கள் மேறி ஏறிதான் வந்து பாஜக சவாரி செய்கிறது என்றது அமித்ஷாவுக்கே தெரியும். ஆனால் தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டணி உருவான விதம், இந்த அப்புறம் அவர் தொடர்ந்து பேட்டியில் வந்து பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சொல்வது எல்லாமே இந்த கூட்டணியில் வந்து உருவாகுனது டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பாஜகவோட டேர்ம்ஸ் தான் நடக்கணும். பாஜக தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை தான் அவர்கள் தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்க அதிமுக கூட்டணி எடுத்துக்கங்க, ராகுல் காந்தி அவர்களோ இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தைகளோ இல்ல எந்த ஒரு கட்சியாகட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரி கட்சிகள் 2 பேரோ சரி, எந்த ஒரு கட்சியோ, இல்ல முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான், இல்ல அவர்கள் ஏற்கனவே முன்மொழிஞ்சிட்டாங்க. அப்போ அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாடு தேவையே இல்லை அங்க. காங்கிரஸ் தலைமை ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்டோ இல்ல, இங்க மாநில தலைமை ஒரு ஸ்டேட்மெண்டோ இல்ல, எந்த கூட்டணி கட்சியும் அந்த பிரச்சனையே எழல. ஆனா இந்த கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணி உருவான விதம், அந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பு இருந்த காலம், அந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பு கடைசி வரைக்கும் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லி திடீரென்று பல கார்கள் மாறி திடீரென்று உருவான அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அது இன்று வரை பயணிக்கும் விதம், அதில் தொடர்ந்து வரக்கூடிய வந்து முன்னுக்கும் முரணான வந்து கருத்துக்களை வந்து இருதரப்பிலும் வந்து தொடர்ந்து வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வைக்கும்போது பாஜகவினுடைய தேசிய தலைமையோட அங்கீகாரம் தேவை என்பதை பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. இங்க அது ஹெச்ராவாக இருக்கட்டும், திரு எல் முருகன் ஆகட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், யாராலும் சரி, தமிழிசை ஆகட்டும், எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எங்களுடைய தேசிய தலைமை இதை அங்கீகரிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இவர் எல்லோராலும் வந்து ஏன் அமித்ஷாவோ இல்ல பிரதமர் மோடியாவோ கூட வந்து பிரகடனப்படுத்தப்படலாம் வரக்கூடிய வாரங்கள்ல. ஆனால்
அதை வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது நாங்கள் பாஜக தீர்மானிக்கிறதுன்றது தான் இங்க கேள்வி. அந்த நிலைக்கு வந்து வலுவான கட்சி கட்சி வந்து இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லிட்டாரு. நம்ம பேசக்கூடிய பேச்சு இருக்கல, நயினார் சொல்லணும். நயினாரும் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் அமித்ஷா அவர்களும் தீர்மானிக்க கூடாது? வலுவான கட்சி வந்து இந்த கூட்டணியில் வந்து அதிமுக தான். ஆண்ட கட்சி, ஆட வந்து எத்தனிக்கக்கூடிய கட்சி. பாஜகவால் தனித்து நின்று ஒரு சீட்டுக்குள் கூட பெற முடியுமா என்பது சந்தேகம் தான். கடைசி அவர்கள் தனித்து நின்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெற்றது ஒரு 5% கொஞ்சம் மேல. நீங்க வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலை வச்சு 11.3 சொல்லிக்கலாம், இல்ல கூட்டணியா 18 பண்ணோம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அப்ப நீங்க அதுக்கு இருக்கக்கூடிய அண்டர்லைங் மெசேஜ் என்னன்னா வந்து நீங்க வந்து நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய வலுவான கட்சி, கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி, சீட் யார் ஒதுக்கக்கூடியது? எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அதிமுக. ஆனால் அங்கே அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக இவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நரேட்டிவ் ஆல்ரெடி வந்து பாஜக அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய அங்கீகாரம் தேவை என்பதை பொது புத்தியில வந்து அங்க போய் அந்த ஒரு கருத்தை சேர்த்திருக்குது பாஜக. இல்ல இந்த கூட்டணி இன்வேரியபிளி அது அதிமுகவோ பாஜகவோ யாரோ இருந்தாலும் சரி, யாரோ ஒரு பலவீனமோ இல்ல பலமோ ஏற்றுக்கணும். நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளர், இல்லது நீங்கள் கூட்டணியில் வந்து அதுக்கு என்ன சொல்ல. நண்பர் கூட இதுக்கு முன்பு பேசும்போது சொன்னார், என்டிஏ ஆட்சி என்பதை தாண்டி வந்து ஒரு தளர்வு வந்துருச்சு. அதுல எங்கேயுமே தளர்வு வரல. ஆரம்பம் முதற்கொண்டு திரு அமித்ஷா அவர்கள் தீர்மானமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்றால் வரக்கூடிய ஆட்சி அது எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொண்டர்கள் வந்து 2 விஷயத்தை தான் உற்று நோக்குவாங்க. ஆமா, ஒன்று கூட்டணி ஆட்சியா இல்லையா, இரண்டாவது இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா இல்லையா. அந்த 2ல தான் அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணுமா வேண்டாமா, இந்த கூட்டணியில என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்றத உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட். ஆமா, இதுல மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு, தேசிய தலைமைக்கும் மாநில தலைமை. ஆமா, இல்ல இதுல நீங்க அமித்ஷாவுடைய பேச்சுகள்ல கூட வந்து நீங்க உள்ளூட வந்து அவர் நம்ம நிறைய ரீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பிட்வீன் த லைன்ஸ் அவருடைய வார்த்தை இருக்குல்ல, அதிமுகவுடைய 21% இவர் கூட்டணியா என்டிஏ எடுத்த 18 சேர்த்துக்கிறார். 39. அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க 21-18 கூட்டுறது ரெண்டாவது, 21 ரொம்ப குறைவாக நாங்களும் இல்ல 18% நாங்களும் இருக்கோன்றதே ஒரு மெசேஜ் தான். நீங்க எந்த அளவுக்கு சளைத்தவர்கள் இல்லை, கொஞ்சம் தான் நாங்க கம்மியா இருக்கோம் அப்படின்றதே மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு. கூட்டணியாக 18 என்டிஏ தான் சொன்னாங்க இவங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னதே நாங்க 11% தான். ஆனா இவர் சொல்வது 21 + 18 19 சொல்றது இருக்கு இல்லையா, என்டிஏவா அவர் சொல்றது. அப்ப நான் அந்த 18% நான் வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடியது கூட அதிமுக சொல்லக்கூடிய மெசேஜ் தான். அப்போ அவர் எந்த இடத்துலயும் வந்து அவர் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்ல வந்து கோலிஷன் கவர்மெண்ட் தளர்வே செய்யல. அதுல அந்த விஷயத்துல வந்து தீர்மானமா இருக்காங்க. அது ஆணித்தரமா வந்து அமித்ஷா அவர்களும் சொல்கிறார், மாநில தலைவர்கள் அனைவரும் சொல்கிறார். அதுல எந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்டோ எதுவுமே எடுக்கல. AVK மாநாட்டுக்கு பிறகு பாஜக ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு திரு விஜய். அதிமுகவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு பாஜகன்னு சொல்றாரு. இதற்கு மேலும் இந்த கூட்டணியில இந்த மாதிரி உரசல் இருந்துட்டே இருந்தா அது கூட்டணியுடைய இணக்கத்தை பாதிக்குங்கிறதுனால பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் தளர்வை நோக்கி நகருதுன்னு திரு சாமிநாதன் சொன்னார். இல்ல அதிமுக சொல்வதற்கு முன்பே நீங்க ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா கூட இன்னும் 10 மாசத்துல விஜயோட முடிவு தெரியும்னு முதல்ல சொன்னவர் நயினார் நாகேந்திரன். அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர பாலாஜி அது போன்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ பாஜக ஏதோ ஒரு விதத்தில் வந்து விஜயை கூட தங்கள் கூட்டணியில் வந்து உள்ளடக்கி கொள்ளலாம், அகாமடேட் செய்ய முடியும், அவரை வந்து கோயஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வர முடியும்ன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்த கட்சிக்கு இப்போ தொடர்ந்து விஜய் வந்து 1000 முறை வலியுறுத்தினாலும் கூட அந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்த பாஜக இந்த கூட்டத்தில் வந்து அவர் சொன்னக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு சமிங்கை இருக்கிறது, திட்டவட்டமாக கூறுகிறார் என்ற ஒரு பொருள் பட்டிருக்கலாம். அப்ப அந்த காரணத்தினால்தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி தான். அதிமுகவை நம்பிதான் இதையாவது தக்க வைக்க வேண்டும். அதே போலத்தான் வந்து அதிமுகவிற்கும் சரி நினைச்சா வந்து கூட்டணி மாத்திட்டு வெளியில போறக்கலாம் யாரும் கிடையாது. விஜய்ன்ற ஒரு ஆப்ஷனும் இப்ப இல்ல. விஜய் வந்து அவர் தன் தலைமையில் தான் கூட்டணி என்பதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப பாஜகவோடு இவ்வளவு பேரத்திற்கு வந்து இவ்வளவு கடினம் இருக்கும் அப்படின்னா விஜயோட நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியதே கிடையாது. எடப்பாடி அவர்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போதைக்கு பாஜக விட்டு அவருக்கும் கூட்டணியில வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இருவருக்கும் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன். இந்த நிலையில் தான் பயணிக்க வேண்டும் ஒரு சூழல் எழும்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மறைமுகமாக விஜய் பெயர் சொல்லாமல் அதிமுகவை விமர்சிக்க தாவேகாவையும் விஜயும் வந்து பேர் சொல்லாமல் விமர்சிக்க தயாராகிறார், அதுவும் தொடங்குறாரு. அதே போல வந்து பாஜகவும் வந்து தளர்வுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா கொஞ்சம் முன்பிருந்த இறுக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா மாநில தலைவர்கள் மட்டும்தான் சொல்கிறார்கள். அதை கூட வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொல்ல மறுக்கிறார். அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அமித்ஷா அவர்கள்ட்ட. முன்பு சொன்னது ஏதோ ஒரு வந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்களை அப்படின்றது தெரியல. இது நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் இதை ஒப்புக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கான்னு தெரியல.